சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சு கொண்டிருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் ஏற்றிருக்காரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் 1 படத்துடைய சீக்குவலாக உருவாக்கிட்டு வருது. மேலும் இந்த படத்திலையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டைகர் முத்துவேல் அப்படின்ற கதாபாத்திரத்தில் தான் நடிச்சிட்டு வராரு. அதாவது டைகர் யங் ஏஜில் ஒரு 10 நிமிஷம் சீனை ஜெயிலர் 1ல் காமிச்சிருப்பாங்க. அதை இப்போ முழு நீளமாக இந்த படத்தில் காமிக்க போகிறாங்க என ரசிகர்களால் அனைவராலும் எதிர்பார்க்கப்படுது. அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட், அதாவது ஃபஸ்ட்டு சிங்கிள் பற்றின ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது ஜெயிலர் படம் கிட்டத்தட்ட 650 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஈட்டி ஒரு நல்ல லாபத்தை பெற்று தந்தது. அதைத் தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படம் உருவாக்கிட்டு வருது. இந்த ஜெயிலர் 2 படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் இந்த பாட்டில் ரஜினிகாந்தோடு சேர்ந்து விஜயகாந்த் ஏஐ டெக்னாலஜி மூலமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறதா இப்போ தகவல் சோஷியல் மீடியாவில் வேகமாக பரவிட்டு வருது. காரணம், கோட் படத்துலேயே பார்த்திங்கன்னா விஜயகாந்தை ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் வச்சுருப்பாங்க. அதை தொடர்ந்து கூலி படத்துலேயும் விஜயகாந்தோட ரெஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடைசியில் அவங்க வைக்காமல் விட்டுட்டாங்க. காரணம், கூலி படம் நினச்ச மாதிரி வரலை. அதனால லோகேஷ் கனகராஜ் அந்த படத்தில் விஜயகாந்தோட ரெஃபரன்ஸை வைக்காமல் விட்டுட்டார். தொடர்ந்து ஜெயிலர் 1 படத்துலேயே ரெஃபரன்ஸ் வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் இந்த ரெஃபரன்ஸ் இருக்கும் என சொல்லப்படுகிறது. டைகராக இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் விஜயகாந்தும் நண்பர்கள் மாதிரி இந்த படத்தில் காமிக்க போகிறாங்களாம். அப்போ வர பாட்டில் தான் ரஜினிகாந்தும் விஜயகாந்தும் சேர்ந்து நடனம் ஆடுற மாதிரி காமிச்சிருக்காங்களாம். கண்டிப்பாக தியேட்டரே தெரிக்கிற அளவுக்கு இந்த பாடல் இருக்கும் எனவும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து ரஜினிகாந்த் தலைவர் 173 படத்திற்கான கதையும் தேர்வு செஞ்சு இயக்குனரையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. அடுத்த வருஷம் பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த பொங்கலுக்கு இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுது. காரணம், ரசிகர்களுக்கு இது செம ட்ரீட்டாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஜெயிலர் 2 படத்தோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகம். அதாவது 1000 கோடி தமிழ் சினிமாவில் கலெக்ஷன் பண்ணும் முதல் படம் என்கின்ற பெருமையை ஜெயிலர் 2 படம் பெறும் என தற்போது ரசிகர்களால் சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெயிலர் 2 படத்தில் ஏகப்பட்ட கேமியோஸை உள்ளே இறக்கியிருக்காரு நெல்சன். கண்டிப்பாக தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த பேன் இந்தியன் இண்டஸ்ட்ரியும் அதிர்ற அளவுக்கு இந்த படம் இருக்கும் என சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் ஜெயிலர் படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் மற்றும் ஜெயிலர் 2க்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சுதான் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.